ஜூன் 24 திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. இவர் உலக இரட்சகரின் முன்னோடி. தந்தையார் சக்கரியாஸ். ஆலயத்தில் தொண்டாற்றிய குரு. தாய் எலிசபெத் அம்மாள். புனித கன்னிமரியாவின் உறவினர். பெண்களிடம் பிறந்தவர்களில் இவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று இயேசுவால் புகழப்பட்ட இவர் தம் வாழ்நாளை காட்டில் செலவழித்தார். கடும் தவம் செய்யுங்கள், ஏனெனில் இறைவனது அரசு சமீபத்தில் இருக்கிறது என்று அடிக்கடி கூறினார். யோர்தான் நதிக்கரையில் இவர் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இறைவனுக்கு ஏற்ற மக்களை இவர் தயாரிப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. உண்மைக்காக தம் உயிரையும் கொடுத்தார். Nativity of John the Baptist. Indeed, the hand of the Lord was with him. Luke chapter 1 verse 66. John the Baptist was like a first draft for Jesus. They were alike in some ways but different. Despite all his fire, John's message in the end was rather conventional. You could say he was a moralist. The impact of Jesus on history was infinitely greater. Jesus is more than a moralist. If he were only a moralist, he would be a very poor one, for his claims exceeded those of any moralist. He claimed that he and the Father were one. Any moralist making such a claim would not be credible for a moment. He was able to say, "The kingdom of God is among you." This is much more powerful than all the moralism in the world. An ounce of is better than a ton of ought. ஏனெனில் ஆண்டவருக்கான வழி செமைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். உமக்கு மகிமை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை நம் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். His name is John. லூக்கா 1:63. இக்குழந்தையின் பெயர் யோவான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the meaning of John is God is gracious. அருளப்பர் என்பதன் பொருள் கடவுள் தயை உள்ளவர் என்பதாகும். Blessed be God, the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all the spiritual blessings of heaven in Christ. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். இந்த வாழ்த்தை தான் நாம் தினமும் திருப்பலியிலே குருவானவர் நம்மை வாழ்த்தி வரவேற்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்ட வசனம்? எபேசியர் 1:3. தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் என் இறையவனே. இறைவனை பல வகையாக நாம் புகழுகிறோம், போற்றுகிறோம், அல்லது பல பொருட்களை வைத்து ஒப்புமை பாராட்டி இதைவிட சிறந்தவராக இறைவன் இருக்கிறார் என்பதிலே பல செய்யுள்கள், பாடல்கள் இருப்பதை நாம் அறிவோம். ஆகவே தீயினும் வெய்யன், எவ்வாறு தீயானது நம்மை சுடுகிறதோ அதைவிட அதிகமாக சுடுவது இறைவனுடைய அருள். புனலிலும் தண்ணியன், தண்ணீர் குளிர்ச்சியானது, அதைவிட குளிர்ச்சியானவர். ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்படி இருந்தும் கடவுளுடைய அருளை தெரிந்து புரிந்து நடப்பவர்கள் இல்லை, நிறைய பேர் கிடையாது. இறைவனுடைய அருளை முழுமையாக அறிந்திருப்பவர்கள். சேயினும் நல்லன் அணியன் நண்பருக்கு தாயினும் நல்லன், தாயை விட சிறந்தவர்கள், தாய் பெற்ற பிள்ளைகளாகிய பிள்ளைகளில் சிறந்தவர்கள் என்று இருப்பது ஒரு சிலர் தான். அதில் ஒருவர் இந்த ஸ்நாபக அருளப்பர். அவருடைய பிறப்பு நாளை திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. ஸ்நாபக அருளப்பருக்கு, தேவதாய்க்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 3 பேருக்கு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுவது நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே, நற்செய்தியிலே. இவர்களெல்லாம் இறை சித்தத்தை ஏற்று இறைவனை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள். இந்த ஸ்நாபக அருளப்பரை பற்றி சொல்லும் பொழுது சென்ட் அகஸ்டின் quotes, admire John as much as you can, for whom you admire is profitable to Christ. I insist he is profitable to Christ, not because you offer anything to him, but because of your being able to progress in him. அருளப்பரை நீ முடிந்த மட்டில் பாராட்டலாம், ஏனெனில் நீ பார்த்து வியப்பவர் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் உள்ளவராக இருந்தார். நான் உறுதிபட கூறுகிறேன், அவர் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் உள்ளவர். எதையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதால் அல்ல, மாறாக நீ அவரில் வளர்ச்சி காண்பதால். ஆக நாம் புனிதர்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம், அவருடைய சரித்திரத்தை படிக்கின்றோம், அவருடைய புனிதத்தை கண்டு பாவிக்க. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? வழக்கமாக பிறர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அல்லது உழைத்த உழைப்பு, அதன் மீது நாம் கட்டடம் கட்டுகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் இப்படிப்பட்ட ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆனால் அவர் கண்டுபிடிச்சது மின்சாரம் எரியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பல்ப், ஒரு விளக்கு. மின்சாரத்தை பாய்ச்சினால் ஒளிரும் என்பதை கண்டுபிடித்தவர். அந்த கண்டுபிடிப்பின் மீது மனிதன் இன்னும் முயற்சி செய்து இந்த மிக மிக உயர்ந்த வகையில் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் கண்டுபிடிப்பு அவரது. அதே போன்று இந்த புனிதர்கள் ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை கண்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள் அந்த விழுமியங்களை. நாமும் அதே போல அவர்களை கண்டு பாவிக்க வேண்டும். உதாரணமாக இன்றைய புனித ஸ்நாபக அருளப்பர் பிறப்பிலிருந்தே ஒரு சவால் நிறைந்த பேர் வழியாக இருந்ததை பார்க்கிறோம். அவருடைய தந்தை கட்டப்பட்டவராக இருந்தார் என்று நற்செய்தி கூறுகிறது. பிறந்தவுடன் அவருடைய பெயரை யோவான் என்று எழுத வேண்டும்,
வைக்க வேண்டும் என்று அவர் ஒரு பலகையில் ஒரு ஸ்லேட்டில் எழுதும் பொழுது அவருடைய நா கட்டவிழ்ந்து பேச துவக்கினார். ஒரு சிலருடைய பிறப்பிலே இப்படி மிக மிக வல்லமையான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானிலே அந்த வால் நட்சத்திரம் தோன்றியதை நாம் அறிவோம். அதுதான் அந்த 3 அரசர்களை, ஞானிகளை அழைத்து வந்தது. இவ்வாறு வியத்தகு செயல்கள் அல்லது சம்பவங்கள் ஒருவருடைய பிறப்பில் நடைபெறும். புனித ஸ்நாபகர் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதராக வாழப்போகிறார். கட்டவிழ்த்து போக விடுபவர், பாவ கட்டுகளை அவிழ்த்து விடுபவர். இருப்பினும் பாருங்கள், அவருக்குள் இருந்த தாழ்ச்சி. அவர் தனக்கு பின்னால் வருகின்ற இயேசுவை பார்த்து, என்னை விட வல்லமை உள்ளவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன், அவர் வளர வேண்டும், நான் தேய வேண்டும், குறைய வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் தாழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள். தேவதாயை போன்று இவரும் இயேசுவை முன்வைத்து அவருக்கு பின்னால் நான் என்கின்ற வகையில் அதே போன்று நாமும் நம்முடைய சொல் செயல் சிந்தனைகளிலே இயேசுவை முன்வைப்போம், இயேசுவை பிறருக்கு கொடுப்போம், இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம், இயேசுனுடைய நன்மைத்தனத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்றார் போல பெற்ற இந்த ஒளியை, விசுவாச ஒளியை பிறருடன் பகிர்ந்து கொள்வோம். இதைத்தான் நாம் ஈஸ்டர் இரவு செய்கிறோம். ஈஸ்டர் இரவு அந்த பாஸ்கா திரியிலிருந்து மெழுகுதிரிகள் கொளுத்தப்படுகின்றன, ஏற்றி வைக்கப்படுகின்றன. அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். அப்படி அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த பாஸ்கு திரியிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டதை போல நாமும் கிறிஸ்துவிடமிருந்து இந்த அருளை பெற்று வாழ ஆண்டவரிடம் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, you bring hope and salvation to a world lost in sin, despair and suffering. Let your grace refresh and restore your people today in the hope and joy of your great victory over sin and death. ஆண்டவராகிய இயேசுவே, உலகிற்கு மீட்பும் பாவத்தில் மூழ்கி துன்பத் துயரத்தில் உழன்று கொண்டிருப்போருக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் ஆனவரே, உமது காருண்யத்தில் எங்களை திடப்படுத்தி புது தெம்பளித்து பாவத்தையும் சாபத்தையும் வென்ற வெற்றியின் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் எங்களை நிரப்பி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.